பந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாளிலே தேவனை குறித்தான சில வார்த்தைகளையும் பல வசனங்களையும் இவ்வேளையில் கேட்க உள்ளோம். இந்த வேதாகமத்தின் வாயிலாக பல விஷயங்களை அறிய உள்ளோம். இன்றைய நாளின் செய்திக்கான தலைப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது மாமிசம் ஆவிக்கு விரோதமானது. மாமிசம் ஆவிக்கு விரோதமானது. முதலாவது இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். மாமிசம், ஆவி. மாமிசம்னா என்ன? மாமிசம்னா நான்வெஜ்ஜை சொல்லல. மாமிசம்ங்கிறது இந்த உடல், சரீரம், மண்ணாலான, மண்ணிற்கு சொந்தமான என்ற சரீரத்தை குறிக்கிறோம். இந்த சரீரமானது புவிக்கு உரித்தான ஒன்றாக இருக்கிறது. இந்த உடல், மண்ணிற்கு சொந்தமான இந்த உடலானது புவிக்கு உரித்தான ஒன்றாக இருக்கிறது. இந்த மாமிசம் எப்பொழுதுமே ஆவி குறித்தான விஷயங்களுக்கு எதிராகவே நிற்கிறது. இந்த மாமிசம் எப்பொழுதுமே ஆவி குறித்தான விஷயங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஒத்து போறதில்லை இந்த ரெண்டு விஷயங்களும். ஆவி குறித்தான விஷயங்களை நம்ம போனோம்னா அதற்குறித்தான வழி ஒரு பக்கமா போகுது. இல்ல மாமிசத்திற்கு உரித்தான விஷயங்களுக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன் என்றால் அதற்கு உரித்தான வழி வேறொரு திசையில் இருக்கிறது. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. மாமிச இச்சைக்கு உள்ளானோனா ஆவி குறித்தான விஷயங்கள்ல எப்பவுமே நிற்க முடியறதில்லை. இந்த ஆவி குறித்தான விஷயங்கள்ல நான் நிலையா நிற்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாம்சத்திற்கு குறித்தான விஷயங்களை புறம்பை தள்ளிதான் ஆக வேண்டும். எனவேதான் இன்றைய நாளின் தலைப்பு மாமிசம் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது என்று எடுத்துள்ளோம். மாமிசம் ஆவிக்கு விரோதமானது. முதலாவது மாமிச இச்சைன்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் எடுக்கலாம். மாமிச இச்சை முதலாவது இருப்பதே புவி வாழ்வு பற்றாக இருக்கிறது. புவி வாழ்வின் மீதான ஒரு பற்று. வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 248. நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் அவன் எப்பொழுதுமே நிரந்தரமானவற்றை விரும்புகிறான். கையில காசு இருந்தா நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு பொருள் அவன்கிட்ட இருந்தா நிரந்தரமா எப்பவுமே அவனிடத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கும் பொழுது ஏன் நிரந்தரமற்ற இந்த புவி வாழ்வின் மீது மட்டும் அவனுக்கு பற்று அதிகமாக இருக்கிறது? வேதாகமத்தில் அழகாக கூறியுள்ளது. தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அது நிரந்தரமானது. ஆனால் புவிக்குரிய கூடாரம்னு குறிக்கப்பட்டுள்ள இந்த புவி வாழ்வு நிரந்தரமற்றது. எல்லா விஷயங்களிலும் நிரந்தரமானவற்றை விரும்பும் இந்த மனிதன் இந்த புவி குறித்தான வாழ்வு நிரந்தரமற்றது என்பதை விரும்ப எண்ணவில்லை. நாம் அப்படி இருந்துவிடக்கூடாது. நாம் கிறிஸ்தவர்கள். நமக்கு நம் தேவனால் கட்டப்பட்ட அந்த நிரந்தரமான வீடுதான் தேவை. நிரந்தரமற்ற இந்த பொய் வாழ்வு தேவை அல்ல. 2வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தெரிந்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
3வது வசனத்தில் அழகாக கூறியுள்ளது, தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அந்த நிரந்தரமான பரலோக ராஜ்யத்தின் மீது ஆசை உள்ளவர்களாக இந்த கூடாரத்திலே நாம் தவித்து தம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். நாம் எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? நாம் எதை தரித்துக் கொள்ளுகின்றோம்? எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தின் வாயிலாக நாம் எதை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளது. ஆனால் இன்று வரை நாம் எவற்றையெல்லாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிந்தனை எதை நோக்கி உள்ளது? கிறிஸ்தவனுடைய சிந்தனை எதை நோக்கி இருக்க வேண்டும்? எல்லாவற்றுக்கும் எல்லையாக நாம் நினைப்பது பரலோக ராஜ்யம். அங்க போகணும்னா இந்த மாமிச சிந்தைகளை விட்டு கட்டாயம் வெளியேற வேண்டும். ஆவிக்குள்ளான சிந்தனைக்குள்ளாக கட்டாயம் நாம் செல்ல வேண்டும். 4வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். புய்வாழ்வு பாரமா இல்லையா? அதிகப்படியான கஷ்டங்களை தங்கள் வாழ்வில் உணர்ந்தவர்களுக்கு கட்டாயம் தெரியும். புவிவாழ்வு ஒரு மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. பலர் யோசிப்பாங்க, இந்த வாழ்வையே இப்படி இருக்குது, நான் எப்போ என்னுடைய தேவனிடத்தில் போய் சேருவேன்? இவ்வளவு கஷ்டத்தை நான் கட்டாயம் அனுபவிக்கணுமா? ஏனென்றால் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மரணம் யாரால் வருகிறது? மரணம் தேவனால் வரும். எல்லாரும் நினைக்கிறோம் மரணம்ங்கிறது சாத்தான் தர்ற ஒரு விஷயமா இருக்கிறது. மரணம்ங்கிறது அந்த சாத்தான், தேவனுக்கு புறம்பே நிற்கின்ற அந்த சாத்தான் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்று. மரணம் என்பது தேவனால் வரும். நம்மை இந்த பூமிக்கு தந்த அவருக்கு தெரியும் எப்பொழுது நம்மை இங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. அதுவரை இந்த புய் வாழ்வில் நாம் வாழ்கின்றோம். எப்படி ஒரு தேர்வுக்கு முன்பதாக 1 வருட காலம் கல்வி கற்கிறோமோ அதுபோலத்தான் அவர் நம்மை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக, பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பதாக அதற்கேற்ற ஒருபடி நாம் இங்கு வாழ்கிறோம். இங்கு செல்வதற்கு முன்பதாக இந்த புவிக்குரிய வாழ்வு தான் அங்க நம்ம போகணுமா போக வேண்டாமாங்கிறத நிர்ணயிக்கிறது. இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? இவ்வளவு ஆசைகள் மிகுந்த விஷயங்கள் நம்மை சுற்றி திரியும் பொழுது நாம் நம் தேவனை நோக்கிய கண்ணோட்டத்தோடு நேராக பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் இவ்வளவு ஆசைகள் நம்மை சுற்றி திரியும் பொழுது எந்த ஒரு பக்கமும் நம்முடைய பார்வை செல்லாமல் நம் தேவனை மட்டுமே பார்த்து நம்முடைய நோக்கம் எதுவோ அதை மட்டுமே நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த சிந்தைகள் நம்மை இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு திசையில இருந்து இழுக்கிறது. நம்முடைய மார்க்கத்தில் நம்மை செல்ல விடாமல் சுற்றிலும் எல்லா புறங்களில் இருந்தும் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆசை இச்சைகள், தேவையற்ற காரியங்கள், சந்தோஷ மீதியை மட்டுமே கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்கள், இப்படி எல்லாம் நம்மை இழுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய பார்வை எப்பொழுதுமே நம்முடைய தேவனை நோக்கி மட்டுமே தான் இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் தேவனே. இந்த சரீரத்திற்கு உள்ளாக அந்த ஆவி இருக்கும் வரைதான் நாம் மனிதன் என்று மற்ற மனிதர்கள் நம்மை கூறுவார்கள். இந்த அச்சாரமாகிய ஆவி இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சுனா ஆவி தேவனிடத்தில் செல்லும். இந்த சரீரம் பிணமாக மாறிவிடும், சடலம் என்று கூறுவார்கள். இந்த சடலமும் இந்த ஆவியும் இணைந்து இருப்பது வரைதான் நாம் மனிதர்கள். இந்த ஆவியானது தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி தேவனிடத்திலே திரும்ப செல்லும் பொழுது இந்த மனிதன் சடலமாகிறான், நிரந்தரமற்ற ஒன்றாக இருக்கிறது. மண்ணாலான இந்த சடலம் நிரந்தரமற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆவி எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிறது. நிரந்தரமான இந்த விஷயம் தேவனிடத்தில் திரும்ப செல்கிறது.
நிரந்தரமற்ற இந்த சடலம் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது. இந்த இரண்டும் இணைந்து இருக்கும் வரைதான் மரியாதை, இந்த இரண்டும் இணைந்து இருக்கும் வரைதான் சமூகத்தின் அந்தஸ்து, இந்த இரண்டும் இணைந்து இருக்கும் வரைதான் வசதி, உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள் என்று அனைத்தும் கூட இருக்கும். இது பிரிஞ்சிட்டுனா எல்லாமே கட்டாகிறோம். எப்போ இந்த ஆவியும் இந்த உடலும் தனித்தனியாக போகுதோ அப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் கூட எப்பவுமே இருக்கும். அந்த விஷயம் எதுவுமே அந்த நேரத்துல நம்மோடு கூட இருக்காது. இந்த ஆவி பிரிந்த பிறகு இந்த சடலத்தை எத்தனை நாள் வீட்டுல வச்சிருப்பாங்க? எல்லாரும் நினைப்போம், எல்லாரும் சொந்தக்காரங்க, என்ன பெற்றோர், பிள்ளைகள் எத்தனை நாள் இந்த சடலத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க? அதை கொண்டு போய் புதைச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் யோசிச்சு பார்ப்பாங்க, ஒரு மாசத்துக்கு கவலை இருக்கும். நாள் போக போக அப்படியே ஒன்றுமில்லாமல் சென்றுவிடும். சிந்தித்து பார்ப்போமா? எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்தில் இறந்திருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க இறந்த கொஞ்ச நேரம் தான் நமக்கு கவலை இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்போம். நாளாக நாளாக அப்படியே மறந்துடுவோம். ஆட்டன் கூட்டன்னு பின்னோக்கி போய்கிட்டே இருந்தா இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகும். யாருமே இன்னைக்கு நம்முடைய சிந்தையில் இருப்பதில்லை, முகம் கூட ஞாபகத்தில் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட இந்த புவிக்குரிய வாழ்வின் மீதுதான் மனிதனுக்கு பற்று அதிகமாக இருக்கிறது. மேலும் அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த வேத பகுதியிலே அருமையான ஒரு வசனமாக இது இருக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசத்துடன் நடக்கிறோம். முட்டங்கால நின்று வணங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை. எது நம்பிக்கை? இந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பல மார்க்கங்களை நாம் இன்றைய நாளில் பார்க்கலாம். என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா தேவை எதுவோ அதை கேட்கிறோம், தேவை எதுவோ அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நடக்குதா நடக்கலையான்னு எதுவும் பார்க்கறது இல்லை. நம்முடைய தேவை எதையோ அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், வணங்குறோம். என்ன நடக்கிறது, எது மார்க்கம், எதுவுமே தெரியாமல் நம்ம தேவைகளை மட்டுமே தேவனிடத்தில் நாம் வணங்கி கேட்பதையே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எல்லாருமே சொல்லியிருப்போம், நான் விசுவாசிக்கிறேன் என்று. விசுவாசத்தோடு கூட எடுப்பது மட்டுமே முன்பதாக நிற்குமே தவிர தரிசிப்பதல்ல. தரிசிப்பது என்பது வணங்குவதாக இருக்கிறது. நாம் வணங்குவதை நாம் இவ்விடத்தில் முறையெடுக்கவில்லை, விசுவாசத்தை நாம் முறையெடுக்கிறோம். தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவனால் கூடிய அநேக விஷயங்கள் நம்மை வந்தடைகிறது. மேலும் வாசிக்கலாம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். யாருமே இந்த தேகத்திலே கடைசி வரை இருக்க போறதில்லை. யாருமே இந்த தேகத்திற்குள்ளாக அவர்களுடைய ஆவியை கடைசி வரை அடக்கி வைக்க போவதில்லை. எப்போதாவது என்னாலாவது அந்த ஆவியானது இந்த தேகத்தை விட்டு கட்டாயம் வெளியேறும். அதற்கு இந்த வசனம் அழகாக கூறியுள்ளது. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த புவிக்குரிய வாழ்வில் நாம் எப்படி நாட்களை கழிக்கிறோம்? இந்த புவிக்குரிய வாழ்வில் இந்த உடலை எவ்வாறு நாம் நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறோம்? எத்தனை தவறுகளை மேற்கொள்கிறோம்? எத்தனை தேவையற்ற விஷயங்களுக்கு நம்முடைய சிந்தைகளை திருப்புகிறோம்? இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் பதில் சொல்லணும். அவர் கேட்பாரு, இந்த புவிக்குரிய வாழ்வை நான் எதற்கு உனக்காக தந்தேன்? நீ இந்த புவிக்கு சொந்தமானவனா? இந்த ஆவியை எதற்காக உனக்கு தந்தேன்? இந்த புவிக்கு சொந்தமான விஷயங்களில் உன்னுடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளவா?
கட்டாயம் ஒரு நாள் அவர் கேள்வி எழுப்புவார். அதற்கு பதில் சொல்லும் நிலையில் நாம் அன்று இருப்போமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். சரீரத்திற்கு சொந்தமான இந்த சரீர இச்சைகளுக்கு சொந்தமான விஷயங்களில் நம்முடைய சிந்தைகளை திருப்பாமல் இருப்போம். சரீரத்தில் நாம் செய்கின்ற நன்மைகளும் இந்த சரீர வாழ்வில் நாம் ஏறெடுக்கும் அநேக நன்மையான காரியங்களும் தான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. சரீர வாழ்வு தேவையில்லை என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சரீர வாழ்வில் இச்சைகள் தேவையில்லை என்று கூறுகிறோம். சரீர வாழ்வின் இச்சைகள் நமக்கு தேவையில்லை. இந்த வாழ்வில் நாம் செய்யும் அநேக நன்மைகள், அநேக நன்மையான காரியங்கள், தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் ஏறெடுக்கும் அநேக செயல்கள் தான் நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிறது. இந்த சரீரம், அதாவது மாமிச வாழ்வு, நம்மை ஆவிக்கு விரோதமாக தள்ளுகின்றது. பல விஷயங்களில் இந்த சரீர வாழ்வு நம்மை ஆவிக்கு விரோதமாக தள்ளுகிறது. காலை முதல் இரவு வரை நம் வாழ்வில் நடைபெறும் அநேக விஷயங்களை நாம் சிந்தித்து பார்த்தால் எத்தனை விஷயங்கள் நம்மை நம் மார்க்கத்திலிருந்து தள்ளுகிறது. இந்த ரயிலானது எப்படி தன்னுடைய பாதையில் சென்று கொண்டே இருக்கும் பொழுது திடீரென தடம் புரளுகின்றதோ அதுபோல கிறிஸ்தவர் தன் வாழ்வில் தினம் தினம் எத்தனை விஷயங்கள் மூலமாக தடம் புரள நேரிடுகிறது. சற்றே சிந்தித்து பார்ப்போம். பல விஷயங்களாக இருக்கும். சபைக்கு வரும்போதுதான் ஏதாவது ஒரு துர்காரியம் நடைபெறும். தேவனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவையற்ற விஷயங்கள் நம்மை இழுக்கும். இப்படி தினம் தினம் எத்தனையோ விஷயங்கள் நம்மை தேவனை விட்டு விலக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக நாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் இடம் கொடாமல் நம் தேவனே நமக்கு முதன்மையாக இருக்கிறார் என்பதை பிறருக்கு உணர்த்த வேண்டிய ஒரு நிச்சயத்தில் நாம் இருக்கின்றோம். நம் தேவன் தான் நமக்கு முதன்மை, வேறு எந்த விஷயங்களும் நமக்கு இல்லை என தினம் தினம் பலருக்கு நாம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள், நண்பர்கள், குடும்பத்தில் உறவினர்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்மை தேவையற்ற விஷயத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தினம் தினம் நாம் நிரூபித்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு உண்டாக்கி தந்த இந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் நான் செல்லுவேன் என்று தினம் தினம் அவர்களுக்கு செய்கையின் வாயிலாக காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் 5:17, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 262. நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இந்த மாமிசம் என்ன செய்யுதுன்னா, ஆவிக்கொத்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதை செய்ய விடாமல் தடுக்கிறது. இந்த ஆவி என்ன செய்யுதுன்னா, மாமிச வாழ்விற்குள் நாம் நம்மை புகட்ட நேரிடும் பொழுது அதை அப்படி செய்ய விடாமல் நம்மளை பாதுகாக்கிறது. இந்த இரண்டும் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று எதிராகவே இருக்கிறது. ஆவி குறித்தான வாழ்வு மாம்சத்திற்குறித்தான வாழ்வை ஏற்றுக்கொள்வதில்லை. மாம்சத்திற்குறித்தான வாழ்வு என்றுமே ஆவி குறித்தான வாழ்வை ஏற்றுக்கொள்ள செய்வதில்லை. இந்த இரண்டுமே எப்பொழுதும் ஒன்றுக்கொன்றாக விரோதமாகவும் எதிராகவும் இருக்கிறது. 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கையாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாமிசத்திற்குறித்தான விஷயங்களை எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? இதையெல்லாம் ஒருத்தன் பின்பற்றினான் என்றால் அவன் இறுதி வரை தேவனுடைய
அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடையவே முடியாது. 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. மேலே நாம் பார்த்தோம் முதலாவதாக இந்த சரீரத்திற்கு குறித்தான விஷயங்களை, பின்பு ஆவி குறித்தான விஷயங்கள். அவை இரண்டையும் கூறும் பொழுதே நம் மனதிற்குள் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படலாம். இத்தகைய சரீரத்திற்குறித்தான விஷயங்களை பின்பற்றுவது ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது. இத்தகைய சரீரத்திற்குறித்தான விஷயங்களை பின்பற்றுதல் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவன் இவை அனைத்தையும் அறிந்ததற்கு பின்பதாகவும் மீண்டும் மீண்டும் அந்த சரீரத்திற்குறித்தான விஷயங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறதாம். ஆனால் நாம் தினம் தினம் இயேசு கிறிஸ்துவை தானே சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அதுதானே பழக்கமான ஒன்றாக இருக்கிறது. எங்களுக்கு இயேசுவை தான் சிலுவையில் அரைஞ்சு பழக்கம், நிறைந்த விஷயத்தையும் அரைஞ்சு அவரை தான் தினம் தினம் அரைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அறையப்பட வேண்டிய ஒன்று தேவையற்ற இந்த உலக விஷயங்களில் நம்மை இழுக்கும் ஆசை இச்சைகள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இந்த பொறாமைங்கிறது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முதன்மையான ஒன்று பொறாமையாக இருக்கிறது. அவன் வீடு வாங்கிட்டானா வீடு வாங்கணும், அவன் கார் வாங்கிட்டானா கார் வாங்கணும், அவனோட பையனை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கிறான், என்னுடைய பையனை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும். தேவன் எதை கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொள்வோம். தேவன் எதை கொடுப்பாரோ அதையே நோக்கி காத்திருப்போம். தேவையற்ற விஷயங்களை நாம் நினைத்து அதற்கென்று நம்முடைய வாழ்வை செலவழிப்பதல்ல. தேவனுக்கு தெரியும் எது தர வேண்டும் எது தரக்கூடாது என்று. தேவையற்ற விஷயங்கள் ஒருத்தர் செய்துவிட்டார் என்று நாமும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது தேவனிடத்தில் நம்மை என்றுமே கொண்டு சேர்க்காது. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வை நிர்ணயித்துள்ளார். இவன் இப்படி இருக்க வேண்டும், இவனுடைய உயிர் இந்நாளில் பிரிய வேண்டும், இவன் இந்த நற்கிரியைகளுக்கு ஆளாக வேண்டும், இவன் இந்த காரியங்களை தன் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தேவன் ஒவ்வொருவருக்கு பிரித்து வைத்துள்ள பொழுது நாம் அவைகளை விட்டு விலகி வேறெவருக்கோ விதித்த விஷயத்தின் மீது ஆசை கொள்வது தேவையற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், இந்த பொறாமை என்பது மிக கொடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் நாம் வாசிக்கலாம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 275, பக்கம் புதிய ஏற்பாட்டில் 275. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மாம்சத்திற்குத்தான் வாழ்வை இந்நாள் வரை வாழ்ந்து தரித்து விட்டோம். இனிமேல் எப்படி ஆவிக்குத்தான் வாழ்வை வாழ்வது? எப்படி அதற்குள்ளாக செல்வது? இதன் மூலமாக நான் இந்த மாமிச விஷயங்களை கலைந்து என்னுடைய தேவனுக்கு விருப்பமான ஆவிக்குள்ளான விஷயத்திற்குள் என் வாழ்வை கொண்டு சேர்ப்பது என்று சிந்திக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசிப்போம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எதன் மூலமாக இன்னும் இந்த மாம்ச வாழ்வில் சென்ற தவறுகளை விட்டு நம்முடைய தேவனுக்கு விருப்பமான ஆவி குறித்தான விஷயங்களுக்குள்ள போலான்னு பார்த்தா பாவ மன்னிப்பின் வாயிலாக. இந்த பாவத்தின் வாயிலாக நமக்கு கிடைத்த அநேக விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு நம் தேவன் நமக்கு தந்த ஒரே விஷயமாக இருப்பது பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பை யார் நமக்கு தருவா? இந்த பாவ மன்னிப்பை யார் தருவா? ஏன்னா பல இடங்களில் யாருக்கும் தெரிவதில்லை. பாவத்திற்கான மன்னிப்பை யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா பாஸ்டர்ட்டையும் ஃபாதர்கிட்ட இப்படிப்பட்டவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள மன்னிப்பு தர போறாங்க. தாங்கள் செய்த பாவங்களை அவர்களிடம் முறையிடுவது, நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு எப்படியாவது மன்னிப்பு வேண்டும். யாரிடத்தில் முறையிட வேண்டும்? யாரிடத்தில் முறையிட வேண்டும்? தேவனிடத்தில்.
மனிதர்களுடைய செவிகளுக்கு நீங்கள் செய்த பாவங்களை முறையிட்டு கொள்ள வேண்டும் என்று அவசியம் அல்ல. நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க செஞ்ச பாவத்தை சொன்னீங்கன்னா அது அவங்க காதுகளுக்கு தான் செல்லுதே தவிர அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க போறதில்லை. பாஸ்டர் கிட்ட சொல்றாங்க, ஃபாதர் கிட்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒருவர் மேலாக இருக்கிறார், அவர்களிடத்தில் முறையிடுவது, நான் இந்தெந்த பாவங்கள்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று. ஆனால் முறையிடப்பட வேண்டிய இடத்தில் இறுதி வரை முறையிடுவதல்ல. பாவ மன்னிப்பு யாரிடத்தில் கிடைக்கிறது என்றால் தேவனிடத்தில் கிடைக்கிறது. பாவத்தை யாரிடத்தில் நாம் கூற வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் கூற வேண்டும், மனிதர்களுடைய செவிகளுக்கு அல்ல. மனிதர்களுடைய செவிகளுக்கு அல்ல, தேவனால் மட்டுமே நம்முடைய பாவத்திற்கு என்றுமே மன்னிப்பு தர முடியும். அவருடைய இரத்தத்தின் வாயிலாக நமக்கு மன்னிப்பை தந்துள்ளார். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் இரத்தம் சிந்தி நமக்கு தந்த மீட்பை நம் மனிதர்களுடைய காதுகளிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருக்கிறது? பாவம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் இறுதி வரை மன்னிக்கப்படாது. நம் தேவனால் மட்டுமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த சரீரத்தின் மூலமாக நாம் தேடிக்கொண்ட பாவ இச்சைகள், தேவையற்ற விஷயங்கள் நம்மிடத்திலிருந்து செல்ல வேண்டும் என்றால் அது தேவனுடைய பாவ மன்னிப்பால் மட்டுமே முடியும். அந்த மன்னிப்பை தேவன் மட்டுமே நமக்கு தர முடியும். வேறு எந்த ஒரு மனித காதுகளோ அல்லது மனிதனாலோ அதை நமக்கு என்றுமே தர இயலாது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை 21வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21. சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். மனிதர்கள்ல பல பேர் சமாதானத்தை மனிதர்களிடத்தில் இன்று வரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களையும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்பட்டவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாகவும் அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைத்து மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவர் இரத்தம் சிந்தி மரணித்து அத்தனை கொடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு வலிகளை தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு. ஆனால் நாம் இன்று மனித காதலிடத்தில் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டீர்கள். அத்தனை பாடுபட்டவர் அங்கிருக்கும் பொழுது தேவையில்லாத மனிதர்களுடைய காதுகளில் இன்று வரை நாம் பாவத்திற்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மன்னிப்பு அவரால் வரும். மனிதனால் என்றுமே இன்னொரு மனிதனை மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்க அவரிடத்தில் மண்டியிட்டு கேட்க வேண்டுமே தவிர மனிதர்களிடத்தில் அல்ல. மாமிச வாழ்வில் இந்த வார்த்தைகளின் மூலமாக பல தீய விஷயங்கள் நம் வாழ்வில் வந்தடைகிறது. வார்த்தைகள் தான் பல தீமைகளுக்கு முதன்மை வகிக்கிறது. குடும்பத்திற்குள்ள ஒரு சண்டை ஏற்படுத்தினா அங்கு கசியும் வார்த்தைகளின் வாயிலாகத்தான் அந்த சண்டை மீண்டும் மீண்டும் பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. மனிதன் தனக்குள்ளாக இருக்கும் விஷயத்தை மற்றொருவரிடம் பகிர்ந்து கொள்ள வார்த்தைகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நாளில் அந்த வார்த்தைகள் தான் விஷமாகிவிட்டது. கசியப்படும் வார்த்தைகளின் வாயிலாக பல தீமைகள் இன்று வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்துள்ளது வார்த்தையின் வாயிலாக. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் எது என்று கேட்டால் வார்த்தையாக இருக்கிறது. ஒருத்தனை கத்தியால குத்துனா அதுல மிஞ்சுறது தடும்பாகத்தான் இருக்கும். அந்த ஹாஸ்டல் போனோம்னா சரி பண்ணிடலாம், அதுல மிஞ்சி அதை நினைவூட்ட இருக்கிறது ஒரு தடும்பு. ஆனா அதே நேரத்துல வார்த்தையால தாக்கிட்டோம்னா இறுதி வரை அது நிலைத்து கொண்டே இருக்கிறோம். வார்த்தைகளால் பிரிந்த குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த மனித குலத்தையே பிரிக்கும் ஒரு விஷயம் வார்த்தையாக இருக்கிறது. எத்தனையோ பேருடைய வார்த்தைகள் தான் இந்த மனித குலத்தையே இன்று வரை மிகவும் 2-3 பங்கு என்று பல பங்காக பிரித்து வைத்துள்ளது. எனவேதான் இந்த வார்த்தையானது மிகவும்
வஞ்சனையான ஒன்றாக இருக்கிறது. நல்லவர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தை பல பேருடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. தீமையானவர்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையோ தீமையை விளைவிக்கிறது. இந்த வார்த்தை என்பதை யாரிடத்தில் இருந்து யாருக்கு போகிறது என்பதை குறித்து அவர்கள் வாழ்வில் என்ன நடக்க இருக்கிறது என்பது கூறப்படுகிறது. இந்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் நன்மையை விளைவிக்கிறது. வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் நன்மையாக இருப்பேன், அது நன்மையை விளைவிக்கிறது. அதுவே ஒரு தீமையான ஒருவரிடத்திலிருந்து வரும் வார்த்தைகள் தீமையை விளைவிக்கிறது. இந்த மாமிச இச்சைக்குள்ளாக இருக்கும் மனிதர்கள் வார்த்தையால் பல நேரங்களில் பல கஷ்டங்களை தங்கள் வாழ்வில் தாங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். எதை பேசுறோம், எதை சொல்றோம், யாரிடத்துல பேசுறோம், எதை பேசணுங்கிற விஷயத்தையே மறந்துடுறாங்க. இந்த வார்த்தைகள் தான் முதன்மையாக இருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்கள் வார்த்தையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் வார்த்தையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மாமிச வாழ்வில் மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பது இந்த வார்த்தையாகத்தான் இருக்கிறது. அதை என்றுமே நாம் பொல்லாங்கிற்கு ஏதுவாக பயன்படுத்த வேண்டாம். நன்மையை பேசும், பிறர்கிட்ட சொல்லும் பொழுது நன்மையை பேசும், தேவனை பற்றி பேசும், வேதாந்தத்தை பற்றி பேசும். தீய விஷயங்களை வார்த்தைகளின் வாயிலாக பிறருக்கு அன்பளிப்பாக அளிக்க வேண்டாம். நன்மையான விஷயங்களை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனம். உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசைக்கினால் செய்தது என்று உங்களுக்கு முன் சொல்லாதே. தேவன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன்னுடைய கையில் கிரியை அழிப்பானே. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே. வார்த்தையின் வாயிலாக இந்த மாமிசம் பாவத்திற்கு உள்ளாக போகுதாம். உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானே. உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகள் அழிக்கப்படும். தீய வார்த்தைகள் பகிரப்படும் பொழுது அவ்விடத்தில் தீமை நிகழ்கிறது. நன்மையான வார்த்தைகள் பகிரப்படும் பொழுது அவ்விடத்தில் நன்மை நிறைக்கிறது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. வாய்களை கட்டி போட பழகுங்கள். தேவையில்லாத இடங்களிலே வாய்களை திறக்க வேண்டாம். தேவையான இடங்களில் அமைதி காக்க வேண்டாம். தேவனு குறித்தான இடங்களில் என்றுமே அமைதி காக்க வேண்டாம். தேவ வார்த்தைகளை பகிர கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையற்ற இடங்களில் வாய்களை திறக்க வேண்டாம். கட்டி போட பழகுவோம். ஏனென்றால் இந்த வாயின் வார்த்தைகள் நம் சரீரத்தை தேவையற்ற விஷயங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சந்திரிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவ பக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. போதுமானது. பாவத்திலிருந்து தப்புவிப்பது எளிதல்ல. தேவதூதனால் கூட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறதாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. தேவ தூதர்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்குதான். தேவ தூதர்களுக்கும் நியாயம் தீர்ப்பு இருக்கிறது. அவர்கள் கூட பாவத்திலிருந்து தப்ப முடியாதாம். அப்படி இருக்க இந்த மனித பதர்கள் எப்படி தப்ப முடியும்? பாவத்திற்கு ஒரே ஒரு விடை உண்டு என்றால் அது மன்னிப்பு. செய்த பாவத்தை தம் தேவனிடத்தில் முறையிட்டு மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேற யாராலும் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. தேவனால் மட்டுமே நமக்கு மன்னிப்பு உண்டு. தேவ தூதர்களால கூட தப்ப முடியலைன்னா நம்ம எப்படி தப்ப போறோம்? தேவ தூதர்களால கூட தப்ப முடியலையா? நம்மால தப்ப முடியுமா? எத்தனை பலசாலிகளாக இருப்பார்கள் தேவ தூதர்கள். தேவனால் நியமிக்கப்பட்ட தூதர்கள் எத்தனை பலசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் அவர்களும் கூட தவறு செய்கிறார்களாம். அவர்களை கூட
இந்த பொல்லாப்பு விட்டுவிடவில்லை. அவர்கள் கூட தவறு செய்யும் பொழுது மனிதனால் செய்யாமல் இருக்க முடியுமா என்று கேட்டால், பல இடங்களில் மனிதனும் தன்னுடைய மார்க்கத்தை தவறுகிறான். அப்படி செய்த தவறுகளுக்கு தேவன் என்றுமே மன்னிப்பு வைத்துள்ளார். அதை நாம் நம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பொய்க்குரிய காரியங்களில் விழாமல் சரியாக இருந்தால் பரலோக காரியம் நம்மை எப்பொழுதுமே வந்து சேரும். லூக்கா 16:11 வசனம். லூக்கா 16வது அதிகாரம் 11வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 107. லூக்கா 16:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். லூக்கா 16:11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? யார் உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிக்க போறார்கள்? ஏனென்றால் நிரந்தரம் இல்லாத உலக விஷயங்களிலேயே நாம் இப்படி தடுமாறி நிற்கும் பொழுது நிரந்தரமான பரலோக ராஜ்யத்தில் நாம் எப்படி நிலையாக நிற்க முடியும்? இது ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்வு. இங்கே நம்ம இத்தனை ஆட்டம் போடும் பொழுது அந்த நிரந்தரமான வாழ்க்கை எப்படி நம்ம கைக்கு கிடைக்கும்? எது நிரந்தரம், எது நிரந்தரமற்றது, எது தேவை, எது தேவையற்றது என்று நாம் கட்டாயம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாமிசம் எப்பொழுதுமே ஆவிக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. இந்த மாமிச சிந்தைகளும் மாமிச இச்சைகளும் எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. இதன் மீது மனிதனுக்கு பற்றி ஏற்பட்டால் அவன் தேவனை விட்டு விலகுகிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு ஈர்ப்பாக இருக்கிறது. இது எல்லாம் ஒரு ஈர்ப்பாக இருக்கிறது. அது மனிதனை தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் மனிதனுக்கு ஒரு தேர்வாக இருக்கிறது. எப்படி தேர்வு நேரத்துல கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்து அதற்கான பலனாக மதிப்பெண்களை பெற்றுக் கொள்கிறோமோ, அதுபோல இந்த புவி வாழ்வில் நம்மை நோக்கி இழுக்கின்ற அநேக தேவையற்ற இச்சைகளிலிருந்து விலகி தேவன் நமக்கு உண்டாக்குற மார்க்கத்தின் வாயிலாக சரிபட சென்று அவர் நமக்கு வைத்துள்ள அந்த மதிப்பெண்களுக்கு ஒப்பான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அது வேற யாருக்கும் இல்லை, நமக்காகத்தான் நம்ம செய்திருக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்களாக அங்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் வருகை வரும் பொழுது நாம் அனைவரும் இன்று வரை செய்த காரியங்களுக்கு அவ்வேளையில் அந்நேரத்தில் பதிலளித்துத்தான் ஆக வேண்டும். அந்த கூறவிருக்கும் பதிலை இன்றே நாம் சற்றே யோசித்து வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் புவிக்குரிய விஷயங்களுக்குள்ளாகவே நாம் மூழ்கி கிடக்கிறோம் என்றால் அன்று கூறுவதற்கு நம்மிடத்தில் வார்த்தையும் இருக்காது, பதிலும் இருக்காது. நாம் என்று ஆவிக்குள்ளான விஷயங்களுக்குள்ளாக நம்மை நாமே புகட்டிக் கொள்கிறோமோ அன்றுதான் அங்கு பேசுவதற்கு நமக்கு வார்த்தையும் பதிலும் கிடைக்கும். பதில் தேவனிடத்தில் உள்ளது, மனிதர்களிடத்தில் இல்லை. நம் வாழ்வில் உள்ள அநேக கேள்விகளுக்கும் குறைகளுக்கும் மனிதனிடத்தில் கேட்டு அதற்கான பதிலை தெரிந்து கொள்வதை காட்டிலும் நாம் நம் தேவனிடத்தில் கேட்டு தேவன் நமக்கு வைத்துள்ள பதில்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் மனிதன் என்பது மண்ணால் ஆனவனாக இருக்கிறான். அது நிரந்தரம் உள்ள ஒன்றல்ல, நிரந்தரம் மற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் தேவனோ நிரந்தரமானவர். அவர் இன்று வரை நம் அனைவரையும் அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொரு வேளையிலும் அவரை நம்மை விட்டு புறம்பே தள்ளி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அந்த மேய்ப்பனிடந்து விலகி சென்ற பொழுது அந்த மேய்ப்பன் மீண்டும் மீண்டுமாக தன்னை நோக்கி இழுத்து கொண்டானோ, அது போலவே நம் தேவன் நம்மை மீண்டும் மீண்டுமாக நம்மை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் பச்சிளம் குழந்தை போல் இன்று வரை நம் தேவனை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை நாம் எப்பொழுதும் காண வேண்டாம். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை கட்டாயமாக இருக்கிறது. நம் தேவன் நம்மை இழுத்து கொண்டே இருக்கிறார்னா அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. கட்டாயம் அதற்கும் ஒரு எல்லை இருக்கும். எத்தனை நாள் தான் பச்சிளம் குழந்தை போல பாலை புசிப்பவர்கள் போல நாம் தேவனை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறோம்? அப்படி இருக்க வேண்டுமா? அதற்கான முடிவு வந்துவிட்டது என்றால் அவர் அதற்கு மேலாக அவரை நோக்கி நம்மை இழுக்க மாட்டார், அப்படியே விட்டு விடுவார். பின்பு வழி தெரியாத குழந்தை போல் நாம் அலைந்து திரிய வேண்டியது ஒன்றாக இருக்கும். நம் தேவன் அவரை நோக்கி நம்மை இழுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது வசனத்தை நம் வாழ்வோடு கூட இணைத்து தேவன் அவரை நோக்கி நம்மை இழுக்காதபடிக்கு நாமே அவரை சென்றடைவோம்.
நாமே அவரை சென்றடைவோம். இந்த கூட்டத்துல அப்பா குழந்தையை கூட்டிட்டு போடும்போது இந்த கூட்ட நெரிசல்ல குழந்தை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த அப்பா குழந்தை இடத்துல தண்ணி இடத்துல வச்சுக்கொண்டே இருப்பார். ஒரு செகண்ட் கையை விட்டுட்டாருன்னா கூட்டத்துல குழந்தை தொலைஞ்சிரும். எத்தனையோ தொலைந்து போன குழந்தைகள் இறுதி வரை கிடைக்காமலே சென்றுள்ளது. ஆனால் நம் தேவனோ நம்மை இருக்க கையை பிடித்து கொண்டே செல்கிறார். அவர் விட்டுட்டாருன்னா அவ்வளவுதான், திரும்ப அந்த கூட்டத்துல நம்ம அப்படியே போயிடுவோம். திரும்ப நம்ம சென்று சேரவே முடியாது. எத்தனையோ குழந்தைகள் தன் தகப்பன்மாரை இழந்தது போல நாமும் இழந்தவர்களாக இருக்க வேண்டாம். நம் பிதா நம்மை ஒரு கணம் கை உதறி விட்டார் என்றால் மீண்டும் அவர் கையை பிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். எத்தனையோ தவறான விஷயங்கள் நம்மை நம் தேவனை விட்டு பிரித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் இழுத்து இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை கையை விட்டால் ஒன்றுமே அன்று இல்லாமல் சென்றுவிடும். எனவே நாமே புரிந்து கொள்வோம், நம் தேவன் நம்மை இழுப்பதை காட்டிலும் நாமே நம் தேவனிடத்தில் சென்று சேருவோம். அது அடைக்கலமான ஒரு இடமாக இருக்கிறது, பாரபட்சம் இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது. அது பணக்காரர் ஏழை என்று பாரபட்சம் பார்க்கும் கை அல்ல. நம் பிதாவின் கரங்கள் பணக்காரர், பாவப்பட்டவர், தேவையற்றவன், தேவையானவன் என்று நம்மை என்றுமே பரீட்சை பார்ப்பதல்ல, எல்லாரையும் பொதுவாக பார்க்குது. நம் பிதாவின் கரங்கள் எல்லாவற்றையும் பொதுவாக பார்க்குது. எல்லாருடைய கைகளையும் பொதுவாக பிரித்துள்ளார். அவருக்கு எல்லாருமே வேணும். இன்று வரை இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை தள்ளிக்கொண்டே செல்கிறது என்றால் அவருக்கு எல்லாருமே வேணும். எல்லாருமே பிதாவினுடைய வார்த்தைகளை கற்று தேடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருமே பரலோகம் செல்ல வேண்டும். எல்லாருமே தேவனுக்கு உரித்தானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வருகை தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது. திடீர்னு வந்துட்டார்னா எத்தனை பேர் பரலோக ராஜ்யம் போவோம்? எத்தனை பேர் நரகத்திற்கு சென்றடைவோம்? எத்தனை பேர் இன்று வரை தேவனுடைய வார்த்தைகளை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனையோ பேர் இன்று வரை தேவன் என்றால் யார் என்று கூட அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கொண்டு சேர்ப்போம். அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய வசனங்களை நாம் கொண்டு சேர்ப்போம். அவர்களையும் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வோம். அவருடைய வருகை இன்று வரை தள்ளி சென்று கொண்டிருக்கிறது என்றால் இன்று வரை தேவனை பற்றி அறியாத அநேகர் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இன்றும் தேவனுடைய வசனங்களை பற்றி அறியாத, தேவனுடைய வருகையை பற்றி அறியாத அநேக ஜனங்கள் இன்று வரை பூமியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும். வார்த்தையின் வாயிலாக பகிர்வோம், நல் வார்த்தையின் வாயிலாக பகிர்வோம். ஏனென்றால் இந்த வார்த்தை என்பது நன்மையையும் தீமையும் நமக்குள்ளாக வைத்துள்ளது. யார் யாரிடத்தில் எவ்விதத்தில் கூறுகிறார்கள் என்பதை பொறுத்து அது நன்மையா அது தீமையா என்று பிரிகிறது. நன்மையான வார்த்தைகளை அவர்களுக்கு பகிர்ந்து தேவனை பற்றிய விஷயங்களை அநேகரோடு கூட பகிர்ந்து தேவனுடைய பாதையில் மார்க்கத்தில் அவர்களையும் இழுத்து செல்வோம். ஏனென்றால் நாம் தனித்து வாழ பழகியவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்தவர்கள், நாம் பிதாவின் குழந்தைகள், நாம் குடும்பத்தோடு வாழ பழகியவர்கள், ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக வாழ பழகியவர்கள். இந்த குடும்பத்திற்குள் ஆட்களை சேர்க்கதான் வேண்டுமே தவிர பிரிக்க அவசியம் அல்ல. நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறோம். இந்த குடும்பத்தின் அங்கத்தினரை மீண்டும் மீண்டும் அதிகரிக்கத்தான் வேண்டுமே தவிர குறைக்க தேவையல்ல. எனவே புவியில் அலைந்து திரியும் அநேக மனிதர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து அவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்விற்கு ஒளி சேர்க்கும் நபர்களாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். கூறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.